வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரிஸில் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்த கதை ஒரு வித்தியாசமான சீரியல் கில்லரின் கதை. அதாவது இந்த நபர் ஒவ்வொரு கொலைக்கு பின்பும் அந்த சவத்தின் முதுகில் ஏமாற்றுக்காரன் என்று எழுதிவிடுவார். இது மட்டுமல்ல, அந்த சவத்தோடைய கால்களை தொட்டு கும்பிட்டு என்னை மன்னித்து விடு, உன்னை கொலை செய்வதற்கு எந்த விதமான மனதும் இல்லை, ஆனாலும் உன்னை கொலை செய்வதற்கான கட்டாயம் ஏற்பட்டு விட்டது, என்னை மன்னித்து விடு. ஒரு கொலை இரண்டு கொலை கிடையாது, கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட கொலைகளை தானாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த 11 கொலைகள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, ஆனால் இதை தாண்டி எத்தனை கொலைகளை நான் செய்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை. காரணம், நான் போதையில் இருந்தேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்தில்லை என்று இவர் கூறியுள்ளார். இந்த கதை ரொம்பவே பதற வைக்கக்கூடிய கதையாக இருக்கிறது. அதனால் இதை கடைசி வரை கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும் என்ன, எப்படி, எங்க நடந்தது. ஒரு நாள் கீரத் சாஹேப் என்கிற ஒரு இடம், பஞ்சாப். அங்க ஒரு டோல் பிளாசா இருக்குது. அந்த டோல் பிளாசாக்கு அருகே ஒரு டீ கடை, டீ காஃபி கடை. அந்த கடையுடைய முதலாளியே அதிகாலையில் பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டபடி அங்க கடந்திருக்கார். சவத்தை பார்த்த நபர்கள் உடனடியாக போலீசார்களுக்கு போன் செய்து, இந்த மாதிரி இந்த நபர் எங்களுக்கு தெரியும், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக போலீஸும் வந்து அந்த கடைக்காரருடைய வீட்டாளர்களையும் கூப்பிட்டிருக்கிறார்கள். கடையில எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது. அங்க வேற எதுவுமே களவு போகவில்லை. கொஞ்ச நேரம் அலசி பார்த்ததற்கு பின்பு ஒரு மொபைல் போன் மட்டும் காணவில்லை என்று கூறியுள்ளார்கள். மொபைல் போன் காணவில்லை. சரி, இந்த மொபைல் போனுடைய அந்த ஐஎம்இஐ நம்பர் இருந்திருக்கும் போல இருக்கு வீட்டுல, பழைய பாக்ஸ். அந்த நம்பரை சர்வேலன்ஸில் போட்டு பார்க்கும்போது அந்த போன் உபயோகத்தில் இருந்திருக்கிறது. உடனடியாக போலீசார்கள் யார் இந்த போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த நபரையும் போய் பிடித்து விட்டார்கள். சரி, கொலைகாரன் பிடிபட்டு போனான் என்கிற ஒரு ஆசையில் போலீசார்கள் இந்த விசாரணையை தொடங்கும் போது கடைசியில் தெரிய வருகிறது, இல்ல சார், நான் இப்பதான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த போனை வாங்கினேன். யாரோ ஒரு நபர் என்னோட கொண்டாந்து வித்தார். இந்த மாதிரி இலவசம், ரொம்பவே சீப்பான விலையில கிடைக்குது, வாங்கிறேன். நானும் கம்மி விலையில இந்த போன் கிடைக்குதுன்னு நான் வாங்கிட்டேன். என்னுடைய சிம் கார்டை போட்டு பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து என்னை பிடிச்சிட்டீங்க. 2, 3 மணி நேரத்திற்குள் இந்த ஒட்டுமொத்த பிடியும் நடந்திருக்கு. ஆனால் அந்த நபரை விசாரிக்கும் போது இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கிறது. சார், வித்த நபர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான். தலையில பெண்கள் போடக்கூடிய அந்த முக்காடு இருந்தது. ஆணாக இருந்தால் கூட அந்த நபருடைய பாவனை, அந்த நபருடைய முகத்துல எல்லாம் மேக்கப் எல்லாம் இருந்தது. சரி, அப்போ எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டபோது ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு ஒரு படத்தை வரைய சொல்லியிருக்கிறார். அந்த படத்தை தான் நீங்க இப்ப ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்தை ஒட்டுமொத்த பஞ்சாபில் அங்கங்க போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே அனுப்பிட்டார்கள். ஏன்னா வேற எந்த க்ளூவுமே கிடையாது. ஒரு படம், யாரோ ஒரு நபர் கொடுத்த தகவல், அவ்வளவுதான். இப்போ கொஞ்ச நாள்ல ஒரு போன் வருது போலீசார்களுக்கு. இந்த மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய நபர் மாதிரியே எங்க ஏரியால ஒருத்தர் சுத்திட்டு இருக்கா, வாங்க அப்படி. உடனடியா போலீஸ் போய் இந்த நபரை பிடிச்சிருது. சரி, அந்த டீ கடைக்காரனுடைய கொலைகாரன் இவன் தான். இப்படித்தான் போலீசார்கள் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் பிடித்ததற்கு பின்புதான் அந்த நபருடைய பல மர்மங்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த நபருடைய கதையை அதற்கப்புறம் போலீசார்கள் விசாரிக்கும் போது இவர்களுக்கு தெரிய வருகிறது. சிறு வயதாக இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த நபர் மேக்கப் எல்லாம் போட்டு பெண்கள் உடுத்தக்கூடிய துணி எல்லாம் போடுவாராம். அப்போ பெற்றோர்கள் அடிச்சு இந்த நபரை பெருசா அந்த விஷயத்தை எடுத்துக்கல. பஞ்சாப் இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வழக்கம். you know, அடிக்கடி கனடா, துபாய் இந்த மாதிரி எல்லாம் போவார்கள். இந்த நபரும் 10வது தான் படிச்சிருக்காரு. இந்த நபரும் சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கு துபாய் சென்றிருக்கிறார். துபாய் தனியாக போனபோதுதான் அவருடைய செக்ஷுவாலிட்டி அங்க எக்ஸ்ப்ளோர் செய்யப்படுகிறது. அங்க கே கம்யூனிட்டியுடன் போய் சேர்ந்து இவரும் கே ஆக மாறுகிறார். அதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் உறவு. அங்க ஒரு சில மாதங்கள் வேலை பார்த்ததற்கு பின்பு திரும்பி இந்தியாவிற்கே வருகிறார். இங்க அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை. கத்தாருக்கு போறார். அங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு கே கம்யூனிட்டி.
இந்த மாதிரி நடக்கும்போது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் போய் வரும்போது ஒரு நாள் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணமும் செய்து விடுகிறார்கள். திருமணத்திற்கு பின்பு 3 குழந்தைகள். 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆனால் இந்த நபருக்கு அந்த ஆசை, ஆண்களுடன் இருக்கக்கூடிய அந்த உடலுறவு வைக்கக்கூடிய ஆசை எப்பவுமே இருந்திருக்கிறது. இந்த முறை இவர் கல்யாணமெல்லாம் ஆயிருச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. வெளிநாட்டுக்கு போகல. இங்கேயே கே கம்யூனிட்டிகளை தேடி அலைய ஆரம்பிச்சிருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு பின்பு இவருடைய மனைவி, பெற்றோர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. மனைவியோட லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது இது எல்லாமே. அப்போ பெற்றோர்களுக்கு, மனைவிக்கெல்லாம் இவருடைய அந்த கே ஆண்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உடல் உறவுகளை பத்தி தெரிகிறது. இவரை டிஸான் செய்கிறார்கள். அதாவது குடும்பத்திற்கும் இந்த நபருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்று. இதே காலப்போக்கில் வெளிநாடுகளில் வேலை பார்த்த இந்த மோகம், பணம் அதிகமாக இருக்கக்கூடிய மோகம், சின்ன சின்ன திருட்டுக்களையும் இந்த நபர் செய்ய ஆரம்பிக்கிறார். வீட்டாள்கள் இவரை வெளியே துரத்தி விட்டார்கள். பணத்திற்கு வேற வழி இல்லை. இப்ப இவருக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. ரோட் சைடுகளில் இருக்கக்கூடிய அரவாணிகள் அல்ல இந்த மாதிரி கே கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அவர்கள் ரோட்டில் திரிவது இந்த செக்ஷுவல் ஆசையை தீர்ப்பதற்கும் கொஞ்சம் பணமும் அங்க கிடைக்கும். அதற்கும் வாழ்க்கை நடத்தலும் பணம் தேவை. குழந்தைகள், மனைவி யாருமே இப்ப கிடையாது. சரி, அந்த தொழிலை செய்யலாம் என்கிற ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுக்க. சின்ன குழந்தையில எப்படி மேக்கப் எல்லாம் போடுவாரோ அதே மாதிரி இப்போ மேக்கப் எல்லாம் போட்டு பெண்கள் உடுத்தக்கூடிய புடவை இல்ல பாவாடை இதெல்லாம் போட்டுட்டு ரோட்ல நிக்க ஆரம்பிக்கணும். அங்க போகக்கூடிய ட்ரக் டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்கள்ட்ட உடலுறவுக்கு பணம் வாங்கி, அதாவது மேல் ப்ராஸ்டிடியூஷன் போன்று இவர் அங்க நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல இந்த நபருடன் ஒரு நபர் பேரம் பேசியிருக்கிறார் ரூ. 500. ஆனால் செக்ஸ் வைத்ததற்கு பின்பு வெறும் ரூ. 300 கொடுத்திருக்கிறார். இந்த நபருக்கு அந்த விஷயம் பிடிக்கவில்லை. சொன்னது 500, கொடுக்கிறது 300. இந்த நபரால் அந்த கோபத்தை அடக்க முடியவில்லை. நீ ரூ. 500 சொல்லி ரூ. 500 கொடுத்திருந்தால் வேற விஷயம். நீ என்னை ஏமாத்திட்டேங்கிற அந்த கோபத்தில் கழுத்துல வந்து மஃப்ளர் இப்போ போட்டிருப்பாரு. அந்த மஃப்ளரை கழட்டி அந்த நபரை கழுத்தை நெரிச்சிட்டார். இதுதான் இவர் செய்த முதல் குற்றம். 2021 அப்ப நடந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு வேலையை பேசி அந்த வேலையை கொடுக்காமல் காரியம் முடிஞ்சதற்கு அப்புறம் பேரம் பேசுகிறார்களோ அந்த நபரை கொன்று விடுவார். அப்படி பேரம் பேசினபடி பணத்தை கொடுத்துட்டா அவருடைய உயிர் தப்பித்து விடும். அப்படி பேரம் பேசினதற்கு, அதாவது எவ்வளவு பேசியிருக்கிறாரோ அதற்கு எதிராக கொஞ்சம் குறைச்சு நீங்க பணத்தை கொடுத்தீர்கள், உங்களோட உயிரும் போயிடும். இந்த நபர் செய்த கொலை வெறும் ரூ. 150 கூட கொலை செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கொலை செய்ததற்கு பின்பு இந்த நபர் அந்த சவத்துடைய முதுகில் எழுதக்கூடிய விஷயம் ஏமாற்றுக்காரன். அப்புறம் அந்த சவத்துடைய கால்களை தொட்டு கும்பிட்டு என்னை மன்னிச்சது, நான் மனதளவில் உன்னை கொலை செய்வதற்கு எந்த விதமான காரணத்தையும் தேடவில்லை. ஆனால் நீ என்ன ஏமாற்றின, நீ பேசின விலையை நீ கொடுத்திருந்தேன்னா நான் உன்னை ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டேன். பட் நீ பேசின விலைக்கு நீ துரோகம் செஞ்சுட்ட, நீ ஒரு ஏமாற்றுக்காரன். அதனால உனக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கணும். அந்த தண்டனையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ராம் ஸ்வரூப்புடைய இந்த கதையை இப்போ சமீபத்தில் பிடிபட்டதற்கு பின்பு இவரே தன் வாயிலிருந்து பேசியிருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட ஆசைப்படுகிறேன். मैं बैठा सी कोने, मैं उन्होंने इशारा किया, वो गड्डी रुकी और मैं पूछा कहना कितना, कहना कितना करना कुछ, मैं किन्ने पैसे किन्ने लैने, मैं कहा 200, मैं 100 चल जाके मोरे गड्डी खड़ी करा धुंध पई उसी काफी गड्डी कट के पहला मूँह नाल करा पिछे भी मैंने पैसे नहीं दिते, मैं गड्डी च उतरता नहीं सी,
मेरे धक्का मार कढ़दा सी बाहर पे पिछे डंडा कटे मेरे सिर च मारे फिर भी दित्ती पैसे फिर कहता या फिर मैं मारे चपेट चपूड़ मारी ਉਹਦੀ फिर डर गया मैं भी कलर फड़े ਸਾਡੇ ਇੱਥੋਂ ਪਾਈ ਕਹਿੰਦਾ ਚੱਲ ਗੱਡੀ 'ਚ ਬੈਠ ਕੇ ਗੱਲ ਕਰ ਕਹਿੰਦਾ 2 ਵਾਰੀ ਕਰ ਮੈਂ ਕਿਹਾ ਮੇਰੇ ਡੰਡਾ ਮਾਰਿਆ ਮੈਂ ਤਾਂ ਦੱਸਦਾ ਕਿੱਦਾਂ ਮਾਰ ਗੱਡੀ 'ਚ ਬੈਠਾ ਮੈਂ ਤਾਂ ਮਫਰਲ ਸਿਰ ਤੇ ਬੰਨਿਆ ਤਾਂ मैं वो ला के गले से पा எப்படி ஒரு நபர் சீரியல் கில்லராக மாறி அந்த கொலைகளுடைய எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியவில்லை. ஒரு 11. ஏன்னா ஸ்மாக், காஞ்சா, சாராயம் இது எல்லாமே பலவிதமான மது போதைகள் இந்த நபருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு நபர் குற்றவாளியாக மட்டும் மாறுவதில்லை, ஒரு சீரியல் கில்லராக மாறி அந்த சீரியல் கில்லருக்கான காரணங்களை நீங்க பார்த்தீர்கள்னா செக்ஸ் என்கிற ஒரு விஷயமாக மாறுகிறது. சமுதாயத்தில் இன்னைக்கும் ஹோமோசெக்சுவல், கே, லெஸ்பியன் இது போன்ற விஷயங்களுக்கான அக்செப்டன்ஸ் இன்னைக்குமே கிடையாது. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் இல்லை என்கிறதை விட அவர்களை ஏதோ ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்களை ஏமாற்றி விடலாம் என்கிற ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறார்கள். இதில் இந்த நபர் செய்வது சரி தவறு என்பதை தாண்டி எப்படி ஒரு மனநிலையாக பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற நபர்கள், அதை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். 2வது, இது போன்ற நபர்களிடம் போகக்கூடிய நபர்களும் எப்படியாப்பட்ட நபர்கள், அவர்களுடைய மனநிலை, இது எல்லாமே இருக்கிறது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக ஒரு விஷயத்தை பார்க்கப்படுவதை விட அவர்களுக்கான ஒரு 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 அட்ரஸ், ஒரு ஐடென்டிட்டி, அவர்களை குடும்பம் எப்படி பார்க்கிறது, எப்படி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.